ஹாய் காய்ஸ், நீ ஹாய் சொல்லு. உன் மூஞ்சியை காட்டுறா. இவ்வளோ ஜூமிங்கில் வச்சுன்னா பயந்துருவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக கொடைக்கானல் வந்தால் எல்லாருமே நார்மலான ரூம் ஸ்டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த 10 ஸ்டே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன பேஜ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா ஹை ஆல்டிடியூட் அப்படின்ற பேஜ் வந்து அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி தான் யூடியூப்பில் எல்லோரும் பேசுவாங்க. அதனால நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் வீடியோவில் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் அந்த வேலை போயிட்டுருக்கோம். 2 லொக்கேஷன் அனுப்புனாங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே வந்துருங்க, அங்கேருந்து நான் இன்னொரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கேருந்து அந்த பிளேஸ்க்கு வந்துருங்க. அதிலே வந்துட்டு நிறையா இருக்குது. அங்கேயே வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. டென்ட் இல்லாமல் யூஸ்வலாக ரூம் ஸ்டேஸ் வித் வியூவோடையும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நான் போயிட்டு அங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ல. ஏன்னா நிறையா இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். பட் ஆனால் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு 6-7 ஐட்னரி கிட்ட கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது நான் வந்துட்டு அதையுமே ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அந்த 7மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேம்ப் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஸ்டேலையுமே 2 டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. என்னது அது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தான் எல்லா ட்ரிப்பும் பிளான் பண்ணுவேன். இவன் சும்மா வருவான். இப்போ கார் இருக்கு, ஓகே, கார் ஓட்டுறான். அதையுமே நான் கார் ஓட்டுறேன்ல, அதனால நீங்களே பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி கார் வாங்கிறதுக்கு முன்னாடியுமே இவன் என்ன பண்ணுவான்னா சும்மாவே வருவான், எதுவுமே பார்க்க மாட்டான். கேட்டால் நான் அங்கே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். மொத்த ஹோல் ட்ரிப்பையுமே பிளான் பண்ணுறது நானாக மட்டும்தான் இருப்பேன். சாப்பிட்றது, இந்த ஸ்டே பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறது, மொத்தமே இந்த ஊர் இங்கே இருக்குது, இத்தனை கிலோமீட்டர், எங்கே போகிறோம், எங்கே வரோம், அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணுறது நானாக தான் இருப்பேன். கஷ்டம் ப்ரோ. வண்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இந்த சைடு கேப்பில் எங்களை வர சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டோம். கையிலே வண்டியை தள்ளிட்டாங்கப்பா. பெரிய ஆளாக தான் இருப்பாங்க போல். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல். எனக்கு ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் போகிற வழியே ரொம்ப சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் எப்படி இருக்குன்றதை தாண்டி இந்த போகிற வழி எல்லாமே செம பீஸ்ஃபுல்லாக, யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த மாதிரி இருக்குது. எனக்கு யூஸ்வலாக அந்த போகிற ஒரு 5 ஸ்பாட்டு, எந்த ஊர் போனாலும் ஒரு 5 ஸ்பாட்டு 10 ஸ்பாட்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுல ஏதாவது ஹிடன் ஜெம்மாக போகணும். ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிடுறாங்க. ஒரு தார் ரோடு இருக்கு. பயமாக இருக்குது எனக்கு. சொல்லி போகலாம். ஐயோ, இப்படி தான் இருக்குது இந்த ஜேர்னி. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது கொஞ்சம். அதனால நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிளேஸு. ஒரு ஹிடன் ஜெமான்லாம் தெரில, இல்லை நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. இந்த அட்வென்ச்சர் ஹைக்குள்ளே போக போகிறோம். அந்த 7 ஐட்னரி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால அதில் நாங்கள் சூஸ் பண்ணது தான் இந்த அட்வென்ச்சர் ஹைக். உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் உள்ளேயே போகல, எப்படிடா பிடிச்சிருக்குன்ற? இந்த பக்கம் வியூ சூப்பர். ஆனால் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே காற்று வந்து அப்படியே செமையாக இருக்குது. இல்லை, செமையாக காற்று வருது. இவன் கண்ணாடி போடாமல் இருக்க மாட்டான். இப்போதான் நானே பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குடா. ஆனால் வேற லெவல் போகுது. சூப்பராக இருக்குது. ஏதோ மேகத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குல்ல. சத்தியமாக செமையாக இருக்குது. பழனி வியூ பாயிண்ட் தெரியுமாங்க? ஆமாம். சாப்பிடு. இவர் வியூ பார்த்துட்டு தான் சாப்பிடுவாராம். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே. இல்லை, வார்ம் வெல்கமிங்காக பண்ணாங்க. என்னோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு கையெழுத்து வாங்குறாங்களோ. போலாம். நீ இங்கே ஒன்று இருக்குடா. ஹாய். நிறைய இருக்கிறாங்களா? தேங்க்யூ. வரேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து வெஜிடேரியனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைஸ், பன்னீர் 65, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் வந்துட்டு மோர்களின்னு ஒன்று கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பழனிக்கு வெறும் சிக்கன் குழம்பு ரைஸ் மட்டும்தான். எனக்கு செம்மையாக இருந்துச்சு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னது? ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு தான் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா வச்சுருப்பாங்களா. when life hits in 360 degree ஓகே. go somewhere like this. மை காட், எப்படி சூப்பர். நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய vloggers-அ பார்க்க போகிறீங்க. அது வேற யாரும் இல்லை, நாங்கள் தான். ஏய் செமையாக இருக்குது இந்த லொக்கேஷன், வேற லெவலில் இருக்குது. இங்கே பாரு மழை மேகம் விழுகுறத. 1500 rupees-ல இல்லை? எஸ். 2 பேருக்கு இல்லை, 1 பேருக்கு. சூப்பரான லொக்கேஷன். இந்த பேக்கேஜில் வேறு என்னென்னா இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுனால செப்பரேட் ரூம்ஸும் கொடுத்துட்றாங்க. ட்ரெஸ் சேஞ்சிங், ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஒய்ஃபையுமே நமக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் வீக் டேயில் செலக்ட் பண்ணதுனால எங்களுக்கு 1500 சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சன். வீக்கெண்ட் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் பயங்கரமான ஒரு வியூவை பார்க்க போகிறீங்க. இப்போ பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பழனி அப்படியே கொண்டு போய் காமி. இந்த டென்ட்லேருந்து இந்த வியூ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மேகம் பறந்துக்கிட்டே இருக்குப்பா இங்கேருந்து. பழனி மலையை காட்டு பழனி. சொல்லுங்கள். கேம்ப் ஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ சொல்லுடா. அன்எக்ஸ்பெக்டடாக வர பிளான்ஸ் தான் எப்பயுமே நல்லாயிருக்கும்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கேன். உனக்கு? எனக்கும். எது சொன்னாலும் இவன் எனக்கு உங்களுக்கு ஓகே, உனக்கு ஓகேவா ஓகே, அப்படி தான். ஒரு பிளான் கூட பண்ண மாட்டான், சும்மா வெட்டியாகவே இருப்பான் எப்போ பார்த்தாலும். எங்களோட பேக்கேஜில் வந்து கேம்ப் ஃபயர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணல. இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக 1500 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. நைட் நான் தோசை சாப்பிட்டேன், பழனி வந்து சப்பாத்தி சாப்பிட்டான். குளிர் தாங்க முடியாத காரணத்தினால வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பாய்.